அதே போல ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆத்தோரமா அந்த பெரிய பிரம்மாண்ட உருவங்கள செஞ்சு வச்சிருப்பாங்க. வீடுகள்ல சமைச்ச கொள்ளு, பருப்பு வகைகள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க சமர்ப்பிச்சு வழிபடுறது உண்டு. எல்லா இடங்கள்லயும் கிடையாது. ஒரு சில ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல குறிப்பிட்ட அத இடங்கள்ல இதெல்லாம் வழிபாடுகள் நடக்குது. உண்டு. எங்க ஊர்லயே அது நடக்குது. எங்க வீட்லயும் அத நிச்சயமா. நாங்க அது செய்றோம். அது என்னன்னா, அந் தனிப்பட்ட முறையில நம்ம இப்போ எப்படி சாதாரணமா ஒரு வழிபாடுக்கு பொங்கல்லாம் வச்சு எடுத்து செய்றோமோ, அதுக்கு எடுத்துட்டு போய் செய்றோமோ, அது போல தான் இது ஒண்ணு. சுத்தபத்தமா நம்ம அதுக்குன்னு எடுத்துட்டு போய், அந்த அம்மாவுக்குன்னு நெனச்சு, அந்த அம்மாவுக்காகவே அந்த இடத்துல தயாரிச்சு, அந்த அம்மா அந்த இடத்துக்கு வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு குடுக்குறோம். ஓ! அதுதான் அந்த வழிபாடோட தத்துவம். நம்மளோட அனைத்து வழிபாடுகளும் சரியான தத்துவார்த்தமாக தான் இருந்தது. நடுவுல சில லௌகீக விஷயங்கள் இணைக்கப்பட்டதுனால, இந்த சில பிறழ்கள் இருக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது சரி செய்து கொள்ள முடியும். இப்ப செய்யறதெல்லாம் நம்ம சரியா நம்மளே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, நீங்களே அதெல்லாம் சரிப்படுத்திப்பீங்க. அந்த வகையில நல்ல விஷயங்கள தொடர்ந்து கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ சுவாமி மேல வீச தான் கூடாது. ஆனா அவசியம் சமர்ப்பணம் பண்ணணும். உங்களோட அனைத்து ஆணவங்களையும் சமர்ப்பணம் பண்ணுகின்ற இடம். உங்களோட அனைத்து ஆணவம் மற்றும் கஷ்டங்கள அந்த அம்மா வந்து கொள்ள அடிச்சுட்டு போவான்னு இப்படி வேணா சொல்லலாமே தவிர, அந்த அம்மா கொள்ள அடிக்க வரல. ஓகே. சிலர் என்ன சொல்றாங்க, அம்மா கொள்ளைக்கு வந்துகிறான்றாங்க. அந்த வார்த்தையோட உச்சரிப்பும், அர்த்தமுமே மாறிடுது. வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி அது நல்ல விஷயம் தான் செய்யலாம்.